டேய் என்ன பண்ற? இது போன விலாகோட கண்டினியூ தான். கொஞ்சம் எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி. நாங்கள் வந்து ஏரியில் வந்து குளிக்க வந்திருக்கோம். இங்கே தான் அம்மாவோட குலதெய்வம் கோயில் இருக்கு, அங்கே வந்து குளிக்க வந்திருக்கோம். எல்லோரும் நாங்கள் இங்கே இருக்கோம். இங்கே எல்லாமே வந்து கசின் தான். செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா குளித்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்ன, இங்கே வந்து குளித்தாலே கருத்து போயிடும். நம்ம அப்போ தான் கொஞ்சம் டீட்டெயிலாம் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாம் பளபளன்னு வந்தா, இங்கே வந்து ஃபுல்லாக கறிச்சட்டி மாதிரி போகிறோம் ஊருக்கு. இதுதான் வருஷமாக நான் இங்கே வரேன், ஃபுல்லாக கறிச்சட்டி மாதிரி தான் போகிறேன். வரும்போது அழகாக நல்லா வரேன், நல்லா வரேன். போகும்போது கறிச்சட்டி மாதிரி கருத்து போய் போகிறேன். ஆனால் ஏன் என்னன்னு தெரில, எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு வந்துடுது, கறிச்சட்டியாட்டம் போயிட்டு வந்துடுறோம். நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு அக்கா பசங்க, தங்கச்சி, இன்னொரு அக்கா செம்மையாக நல்லா என்ஜாய் பண்ணோம். வருஷம் இங்கேருந்து வந்துடுது. பொங்கலுக்கு வந்து இங்கெல்லாம் வந்து வந்துடுறது. திவ்யா என்ன என்னடி போட்ட? ஹாய் திவ்யா. திவ்யா க்ளோஸ் அப்ல கட்ட அக்கா மூஞ்சி. ஏன் மூஞ்சி க்ளோஸ் அப்ல கட்ட? கொடூரத்தி நம்பர் 1, கொடூரத்தி நம்பர் 2. முடியலாமா? நம்பர் 3 காட்டு. நம்பர் 3 பயமா இருக்கே, போட மாட்டான்ல. ஒரு மாலாமா பொட்டு. ஆமா நான் தனியா போட எடுங்கா. பாகுபலி மாதிரி இருக்கடா. இவரியா கோயத்தை கையில பிடிக்கற உடனே ஆட்டே ஆள போறீங்களா? ஏய் ராதா போய் டண்டர மேலே போய் பண்ணி பாக்கலாம். மேலே போறேன். நான் சொல்றேன் கொண்டற அப்படியே மேலே நிக்கான். குதிரை போட்டு உங்களுக்கு தான் நான் இருக்கறேன். என்ன மேலே ஏறவா? என்ன இது வர இருக்கவா? இருங்க. ஏய் என்ன அப்படியே சுத்தி ஆஹா முடிச்சிட்டோம். குளிருது. இதுதான் எங்கள் அம்மாவோட குலதெய்வம் கோயில். 7 கன்னிமார்னு சொல்லுவாங்கள தான். இங்கே வந்து நல்லா சாமி கும்பிட்டு இப்போ வந்து குளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு, அங்கே குளத்து சைடில் வந்து ஏதோ நார்த்தங்காய் நினைக்கிறேன், நார்த்தங்காய் பழம் வந்து இருக்குல்ல, அது வந்து பறிச்சு வச்சுருக்காங்களா. இங்கே இருக்க தெரிஞ்சவங்க ஒரு பாட்டியா அவங்க வந்து பறிச்சு வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வாங்க போகிறோம் நாங்கள்லாம் குளத்துக்கு போகிறோம். சார் குளம் இல்லை, குளமா? ஆமாம், கிணறு. குளம் இல்லை, கிணறு. சரி, அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிடுது. குளம், கிணறு. இல்லை ப்ளூடூத் கனெக்ஷன், இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குல்ல பெருசு, அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அண்ணா. அதை எடுத்து வந்து இங்கே வந்துட்டோம். பாட்டு கேட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஏரியிலலாம் வந்து அதை அப்படி தான் கேட்டு குளிச்சுட்டு இருந்தோம். போகும்போதும் பாட்டு கேட்டு தான் போகிறோம். இப்போ அதில் போட்டால் வந்து காப்பி ரைட்ஸ் ஆகிடும், அதெல்லாம் நம்ம போடக்கூடாதுல்ல. பாம்பா கெண்டண்டியா? காட்டு பாம்பு எங்க ஓடுதா? பாம்பு இருக்காங்க. இங்கதா ஓடுதா? எங்கயோ பறிச்சு வச்சிக்கறாங்கடா. அக்கா பாம்பாக்கா கொத்த போகுது. ஸ்லிப் எங்கே ஃப்ளிப் ஃப்ளாப் தாண்டா இருக்கு. அது போட்டோன்னு வச்சுக்கவே இன்னும் வேஸ்ட்டு, பின்னாடி ஃபுல்லாக அடிக்கும். பாப்பா நீ தான் பத்திரமா. பெரிய மீன் இருக்கு. எவ்வளோ பெருசா ஆழம் இருக்கும்? இவ்வளோ பெரிய மீன் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ தடியான பேசு. இந்தோ கிணறு என்ன ஆழம்! என்னடா பக்கத்துலேயே வர தண்ணி இருந்துச்சா? நான் இங்கே போய் கொஞ்சம் நீச்சல் வர கற்றுக்கிட்டேன். நான் தம்பிக்கிட்ட இங்கே உட்காந்துருந்தான் ஒருத்தன். அவன் தம்பினா தம்பி கிடையாது, அக்கா பையன். அவன்கிட்ட நீச்சல் கற்றுக்கிட்டேன்.
கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அடிக்க கற்றுக்கிட்டு இதில் வேணா அக்கா நீ அடிடா அப்படின்றாங்க. அக்கா நீ அடின்றான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆத்தாடி ஆத்தா என்னடா சொல்கிறன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து நல்லா பாட்டு கேட்டு நிரா சாங் தான் கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் காமெடியாக இருக்கும். என் வாய்ஸு என் வாய்ஸ் நல்லா இருக்கும். அழகாக இருக்கு. அழகாக இருக்கேன்ல. இப்போ வந்து மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போகிறோம். பாட்டு போடுங்கண்ணா. நல்ல வேலை காலை அங்கேயே வைக்காம வந்தேன். செருப்பை கழட்டி போட்டு தான் நடக்கணும் போல இங்கெல்லாம். நீங்கள் எப்படிக்கா செருப்பு போட்டு நடக்கிறீங்க? நம்ம சாப்பிட்ற பொருள் செருப்பை கழட்டி தான் நடக்கணும். போடி உனக்கு வழுக்குது. நீ செருப்பை கழட்டி நடந்துட்டு சாப்பிட்ற பொருள் பல்ல 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 பல்லன்னு பல்ல 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 பல்லன்னு. எல்லாம் புது ட்ரெஸ் எடுத்து வந்துருக்கீங்களா? நாளைக்கு போய் நீ போடுறதுக்கு நான் அம்மா கலை 3 பேரும் ஒரே கலர். மாட்டு பொங்கல் என்ன கலரு? வயலட். நான் போட்டிருக்கேன் எந்த கலரா? ஆமாம் இதே தான் கொஞ்சம் ஒயின் கலர். சரி பாலா இல்லையே. ஐயோ ஆக்சுவலாக இந்த மாதிரி சேரில் நடக்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் வலிக்கி விடாமல் போனால் சூப்பர் தான். போன டைம்லாம் வரும்போது நாங்கள் வலிக்கி விட்டு எங்கள் அக்காலாம் வலிக்கி விட்டு விழுந்து கை கால்லாம் அடிபட்டு அவள் வரவே இல்லை. இந்த வாட்டி சரி நாங்கள்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம். அப்படியே இந்த தண்ணியில கால் கழுவிக்கணும். இதுல எப்படியா வந்துவா? நீ நான் உழுவன் வீடியோ எடுத்துன்னு இருக்கியா? அஃப்கோர்ஸ்யா. அதுல அப்படியே நடந்து காலை கழுவிங்களா கலை? எடுத்துகிட்டே போவோம். ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸாடா? புது ட்ரெஸ்ஸா? அட பாவி. இங்கே ஃபுல்லாக சேராக தான் வரும். இப்போ அடுத்து ஒரு சேரில் மாட்டோம் பாருங்க. இந்தோ ஆனால் இது நல்லா தான் இருக்குது. சேரில் நடக்க நல்லா ஜாலியாக தான் இருக்குது. என்ன இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம், அப்படியே அழுக்காகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி செஞ்சு வச்சுட்டாங்க. நல்லா ஃபுல் கட்டணும். Approximately 10 hours later. இப்போ நல்லா ரெடி ஆகி கோவிலுக்கு போக போகிறோம். நான் ஆக்சுவலாக நானும் எங்கள் அக்காவும் வந்து சேம் கலர் ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் சேம் கலர் ட்ரெஸ்ஸு வாங்க முடியல. சேம் கலர் தான், சேம் பேட்டர்ன். இது ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து மாட்டு வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியம்மா கூப்பிட்டாங்க. என்ன எங்கள் அக்காவை அப்புறம் பசங்களை கூப்பிட்டாங்க. திரும்பி பார்த்தா மாட்டு வண்டியில் டிராக்டர் வண்டி தான் இருந்துச்சு. யாரு மாமா? பாலாவா? ஆமா.
நல்ல ஃபன்னா சூப்பரா போச்சு. அங்க ஓட்டுறவங்க வந்து சின்ன பசங்களா எங்க ஏஜா என்னன்னு தெரியல, சுத்தமா தெரியல, யாருன்னு தெரியல. ஆனா வந்து செம்ம பயங்கரமா ஓட்டுனாங்க. நான் வேற நின்றுட்டு இருந்தேனா, இல்ல போன் வர கையில இருக்கு, யாரோ பிடிக்கிறதே தெரியல. நான் ஒரு பக்கம் தங்கச்சியை பிடிக்கிறேன், ஒரு பக்கம் தம்பியை பிடிக்கிறேன். அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு வராங்க. வண்டி வேற ஷேக் ஆகுதா, உளுந்துருவோம் பயந்தா. 10 டைம் அந்த வண்டிக்குள்ள அந்த இதுக்குள்ள கீழே 10 டைம் விழுந்திருக்கேன். அத்தனை வாட்டி விழுந்தேன். ஆனா செம்ம ஜாலியா இருந்துச்சு. சாங் வேற போட்டிருந்தாங்களா, வேற லெவலா இருந்துச்சு. நான் அதான் சொல்லல 10 டைம் உளுந்து 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 எந்திரிச்சு அங்கீழ இருந்து. இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நல்லா ஆரத்திலாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் காசு வாங்க போறோம். எல்லாரும் வாங்கியாச்சு. எல்லார்ட்டையும் காசு வாங்கியாச்சு. பொங்கல்னாலே தானே காசு வாங்கிட்டு ஃபன் டைம் பாருங்க. நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்றதுக்கு அப்புறமா எனக்கு தெரியல, சத்தியம் ஞாபகம் இல்லை. நல்லா சாப்பிட முடியும். ஆனால் நல்லா வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாங் வச்சு பாட்டுக்கு பாட்டா சம்திங் அதை வச்சு ஃபன்னாக விளையாடிட்டு இருந்தேன் எல்லாம் சேர்ந்து. இல்லை எங்கள் அண்ணன் தான் வேற வந்து ஃபன்னாக ஜாலியாக சாங்லாம் நல்லா பாடிட்டு இருந்தாரு. நல்லா ஃபன்னு சூப்பராக. எங்களுக்குலாம் சாங் தெரியல, அவங்கெல்லாம் பழைய பழைய பாட்டாக பாடுறாங்க. எங்களுக்கு பழைய பாட்டு தெரிய மாட்டேங்குது, புது பாட்டு ஞாபகமும் வர மாட்டேங்குது டக்குன்னு. அப்புறமேட்டு நாங்கள் எங்கள் கேங் வந்து எடுத்து கொடுத்தோம்.